அனைவருக்கும் வணக்கம். ஜான் பேசுகிறேன், ஸ்பார்டன் ட்ரேடிங் அகாடமியிலிருந்து. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைவருக்கும் எனது நன்றிகள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்கமிங் 1 வீக்குக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ், அப்புறம் இம்பார்ட்டண்டாக நம்ம பார்க்க வேண்டிய ஸ்டாக்ஸ், இந்த டீட்டெயிலை பற்றி இந்த வீக்லி அனலைஸில் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புது வியூவராக இருந்தீங்க அப்படின்னா ஞாபகமாக நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும். ஓகேங்களா? சூப்பர். நம்ம வீடியோக்குள்ளே போய்டுவோம். மொதல் விஷயம் வந்து பார்க்கும்போது, நிஃப்டி கரண்ட் வீக்கில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ராஸ்டிக்கலான மூவ் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு கேப் அப்பு, ஒரு கேப் டவுனு, திருப்பி ஒரு கேப் அப்பு, கேப் டவுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த 1 வீக் ஃபுல்லாக இப்படியே மார்க்கெட் முடிஞ்சிச்சு. ஒரு பெரிய கேப் அப் அண்ட் கேப் டவுன்லேயே போயிடுச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வீக்கில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஒரு வைலேஷன் தான் க்ரியேட் பண்ணிருந்துச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா லாங் எடுத்தவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் லெவலில் ஒரு பெரிய புஷ்ஷு கொடுத்துச்சு. யார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 17,145 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17,658 வரை மார்க்கெட் ஒரு ரேலி. அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன். இந்த கேப் டவுன் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 17,300 ஒரு கேப் விட்டுருக்கு. அதை மார்க்கெட் ஃபில் பண்ணுறதுக்காக தான் அகெயின் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரியே மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆச்சு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஓகே ரைட்டுப்பா, நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்குக்கு நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட டீட்டெயிலை பற்றி பார்த்துருவோம். ஓகேங்களா? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுத்தையும் பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி. நம்ம நிஃப்டி எடுத்து பார்க்கும்போது கரண்ட்டில் மார்க்கெட் எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கும்போது 17,374 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ 374 அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 இருக்குன்னு வச்சுக்கோமே. 400 இருக்குது. ஆனால் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கே வந்து பில்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார்த்தால ஸ்ட்ரெயிட்டாகவே ஹைலி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 17,000 தான் இருக்குது. ஸோ another 300 பாயிண்ட்ஸ் வந்து 300 to 400 பாயிண்ட்ஸ் டவுன் வருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதிகபட்சமாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே சமயத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 16,800 கீழே தான் வந்து செல்லிங்கை வந்து நம்ம லெவல் கொடுத்துருக்கோம். அது வரையும் பை தான், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ இமிடியட் சப்போர்ட்டு நம்ம பார்க்கும்போது 300 பில்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 100 பில்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 17,300 அண்ட் 1700 பெரிய லெவல் சப்போர்ட்டுன்னு எடுத்துக்கினா 17,000 தான். வேறு எங்கேயுமே நமக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் கிடையாது. அதே சமயத்தில் ரெசிஸ்டன்ஸ்னு எடுக்கும்போது இமிடியட் ரெசிஸ்டன்ஸு 17,500 தான். ஒன்ஸ் 17,500க்கு அடுத்து 600க்கு அடுத்து எதுவுமே நமக்கு ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாகவே 18,000. லாஸ்ட் வீக் நம்ம சொல்லியிருந்தோம் 18,000 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸே கிடையாது, ஓவராலாக செல் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. சேம் சினாரியோ தான் கரண்ட் வீக்கும். 18,000 போகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய செல்லிங் ப்ரெஷர் வந்து 18,000 கிரியேட் ஆயிருக்கு. அதாவது 18 தாண்டி போகுமா அப்படிங்கிறத பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ 18ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வந்து செல் ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ 18 ஒன்ஸ் ரீச் பண்ணால் கூட அங்கிருந்த தாராளமாக நம்ம வந்து செல்லிங் வந்து இனிஷியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது கரண்ட் மார்க்கெட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா 38,517 38,500 வச்சுக்கோங்களேன். ஸோ கரண்டில் 38,500 இருக்குது. ஆனால் கீழே நமக்கு எங்கே சப்போர்ட் வந்து இருக்குது அப்படின்னா 38 தான். ஓகேங்களா? ஒரு 500 பாயிண்ட் வந்து கீழே வந்து சப்போர்ட் இருக்குது. அதே சமயத்தில் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும்போது 39,500 and 40. ஸோ இதில் நம்ம மேஜராக எடுத்துக்க வேண்டியது 39 and 40 தான். ஸோ இது ஓவராலாக நம்ம கொடுத்துருக்கிற டார்கெட்டுன்னே சொல்லலாம். ஏன்னா அங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் அதிக லெவலில் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இம்மிடியட் ரெசிஸ்டன்ஸ்னு எடுக்கும்போது 39 39,500 தான் இருக்குது. ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ்னு எடுக்கும்போது 40 இருக்குது. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் இம்மிடியட் சப்போர்ட்டு நம்ம பார்க்கும்போது 38 தான் இருக்குது. ஸோ 500 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து எஃப்ஐ அண்ட் டிஏ டேட்டா பார்த்துருவோம். ஸோ எஃப்ஐ நம்ம டேட்டா எடுத்து பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஏ வந்து செல்லிங்கில் இருந்தவங்க லாஸ்ட் ஃப்ரைடே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 108 கோடிக்கு வந்து பையிங் எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் செல் ஆஃப் 1000 2000 800 1000 1900 போயிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் ஒரு 100 crores வந்து பை பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது ஒரு ஷார்ட் கவரிங்காக கூட எடுக்கலாமா தவிர இது ஒரு பெரிய லெவலில் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் என்னால் வந்து கன்சிடர் பண்ணிக்க முடியல டில் டேட். ஓகேங்களா? டில் டேட் வந்து பார்த்தீங்கன்னா யார்த்தாலும் வந்து 9,000 கோடி செல் பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளால் டிஐயால் ஒரு 5,800 crores சப்போர்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேரிஷ்லேயே மார்க்கெட்டை வந்து நின்றுட்டுருக்கு. ஸோ டிஐ வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக சப்போர்ட் கரண்ட் வீக்கில் பண்ணலை அப்படிங்கிறதா உண்மை. அதாவது கரண்ட் மந்த்லேயே பண்ணலை. ஓகேங்களா? ஸோ யார்த்தாலும் வந்து எக்ஸஸாகவே வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து எஃப்ஐவி சைட்லேருந்து இருக்குது. அதுக்கு அடுத்தது நம்ம இன்னொன்று வந்து பார்க்கணும். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கரண்ட்டு அதாவது லாஸ்ட்டு ஃப்ரைடே
ஓகேங்களா. ஒன்ஸ் யூஎஸோட ஃபெட் ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி யூஎஸ்லேருந்து ஒரு டேட்டா ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து தலைகீழாக தான் குதிப்பேர்னு குச்சிட்டே இருக்குது. ஓகேங்களா. யூஎஸோட டேட்டா ஒன்று ரிலீஸ் ஆகும்போது மார்க்கெட்டில் வந்து நிறைய குழப்பங்கள் வரும் அப்படிங்கிறத விட மார்க்கெட்டோட ரோல், அதாவது மெஜாரிட்டி ரோல் பிளேயில் அவன் தான். ஓகேங்களா. மேஜர் ரோலே அவங்க தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வர நீங்கள் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 17,200ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 195 இருக்குது. நம்ம மார்க்கெட் எங்கேப்பா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 375 இருக்குது. யாரத்தால மோர் தென் 150 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம மார்க்கெட்டுக்கும் எக்ஸஸ் நிஃப்டிக்குமே வந்து கேப் இருக்குது. ஸோ ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் வந்து 150 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் இருக்குது. ஸோ இந்த சினாரியோ இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நீங்கள் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி மண்டே மார்னிங் வந்து இந்த பாயிண்ட் ரெக்கவரி ஆகலைன்னா கண்டிப்பாக கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகும். ஸோ மண்டே மார்னிங் காஷியஸாக இருங்க. ஸோ மண்டே மார்னிங் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 8 to 8:30 போல் எஸ்எஸ் நிஃப்டியை ஓப்பன் பண்ணி எஸ்எஸ் நிஃப்டியை ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. அது என்ன நிலமையில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு பின்னாடி மண்டே மார்னிங் ட்ரேட் எடுங்க. ஏன்னா இப்போ ஒரு கேப் டவுன் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட்டோட சுச்சுவேஷன். அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பார்க்கும்போது அதிக லெவலில் காலம் தான் செல் பண்ணி வச்சுருக்காங்க. அதே சமயத்தில் எஃப்ஐ டேட்டாவும் எடுத்து பார்க்கும்போது அதிக லெவலில் வந்து செல்லிங் தான் நடந்திருக்கு. மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்தாலும் நம்ம மார்க்கெட் எங்கேப்பா நிற்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் நிற்குது. ஸோ எல்லாருமே செல்லிங் சைடில் இருந்தாலும் திடீர்னு அவங்க ஒரே நாளில் வந்து பை சைடில் கூட மாறிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கேப் டவுன் அப்படிங்கிறது நமக்கு எப்பவுமே வந்து ஒரு பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா. ஏன்னா ஒரு இமிடியேட்டாக ஒரு சப்போர்ட் எடுக்கும், சப்போர்ட் வந்து சர்க்கிள் மேலே போயிடும் மார்க்கெட். இது கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் நம்ம சப்போர்ட்னு எடுத்து பார்க்கும்போது ஸோ 16,800 கீழே மட்டும்தான் செல்லு. அது வேறு செல்லை பற்றி யோசிக்காதீங்க. அப்படி இருக்கும்போது 17,300 நமக்கு ஒரு ஷார்ப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கிரியேட் பண்ணியிருந்தது. ஓகேங்களா. இன்கேஸ் 100 பாயிண்ட் to 200 பாயிண்ட் கேப் டவுன் வந்தால் கூட 1700 அண்ட் மிகப்பெரிய சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 17,000. ஓகேங்களா. ஸோ இந்த 17,000 வந்தது அப்படின்னா தாராளமாக வந்து அகைன் நம்மளோட லாட் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து பையிங் ப்ரெஷரை கிரியேட் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு ரிஜெக்ஷன் வந்து அங்கேருந்து நமக்கு ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பணும். அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ இமிடியட் சப்போர்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 17,155 அப்படிங்கிறது நம்மளோட ஃபெப்போட லெவல். ஓகேங்களா. இந்த ஃபெப்போட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 0.618 இருக்குது. இங்கே நல்லா உன்னிப்பாக கவனித்து பாருங்கள். ஸோ 17,155 அப்படிங்கிறது நம்மளோட ஃபெப்போட கோல்டன் பை ஏரியா. அதுக்கு அடுத்தது 17,000 தான். அதுக்கு அடுத்து எந்த விதமான சப்போர்ட்டும் நம்மளால சார்ட்டில் வந்து பார்க்க முடியல. ஏன்னா 17,300 ஆல்ரெடி ஃபில் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 17,155 எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்து 17,000 தான். 16,800 கீழே தான் செல்லு. அதனால செல்லை பற்றி யோசிக்காதீங்க. அதே சமயத்தில் பேங்க் நிஃப்டி நம்ம எடுத்து பார்க்கும்போது நம்மளோட இமிடியேட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா 38,000 தான் இருக்குது. ஸோ 38 கீழே மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா 38 கீழே மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணுதுன்னா அது பியரிஸ்க்கான சிம்டம்மை நமக்கு பேங்க் நிஃப்டியில் கிளியராக நம்மளால் பார்க்க முடியும். ஸோ 38 வந்து பிரேக் அவுட் ஆகக்கூடாது. ஓகேங்களா. ஸோ அதுவும் இல்லாமல் வந்து ஒரு பெரிய வந்து கிரீன் கலர் கேண்டில் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் இதுக்கு கீழே போச்சுன்னா கூட நம்ம வந்து செல்லை வந்து யோசிக்கலாம். இந்த விக்கு கீழே போகாத வரைக்கும் இதோட விக்கோட லோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 37,289. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 37,200 நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். 37,200 கீழே போகும்போது இருந்துச்சுன்னா நம்ம செல்லை பற்றி யோசிக்கலாம். அது வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் செல்லை பற்றியெல்லாம் யோசிக்க தேவை கிடையாது. ஸோ நம்மளோட இமிடியேட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38,000 தான். என்னை பொறுத்தவரை நான் பை சைடில் இருக்கேன். 39,40 அப்படிங்கிறது என்னோட பையோட டார்கெட். இங்கிருந்து மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா தான் நமக்கு செல் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்மளோட செல் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 போய் இனிஷியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா மார்க்கெட் இப்போ நமக்கு நிஃப்டி வந்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. அதே சமயத்தில் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக ஒரு ஹையர் லோ வந்து ஃபார்மேஷனில் கிளியராக பண்ணி போயிட்டுருக்கு. 39,400க்கு மேலே அதே சமயத்தில் 49 அந்த ரேஞ்சில் ஆல்மோஸ்ட் அந்த 600 பாயிண்ட்ஸ் ஏரியாவில் மட்டும் நம்ம செல்லிங் இனிஷியேட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வந்து செல்லிங்கை வந்து டாப்பில் வந்து இனிஷியேட் பண்ண வேணாம். அதே சமயத்தில் 38 அப்படிங்கிறது சப்போர்ட் லெவலில் 38,200க்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணுதுன்னா அகைன் நம்ம வந்து செல்லிங்கை யோசிக்கலாம். இதுக்கு சென்டரில் இடைப்பட்ட கேப்பில் யாருமே செல்லிங்கை பற்றி யோசிக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா திடீர்னு வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வெயிட் பண்ணி ட்ரேட் எடுங்க. அதே சமயத்தில் கரண்ட் ஒரு 1 வீக்கில் மார்க்கெட்டில் என்னப்பா நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்லி டாடா ஸ்டீல் இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7% அப்பு, கோல் இந்தியா ஒரு 3.8% அப்பு,
இன்டெல்கோ வந்து 3.3. இதை தாண்டி வேறு எந்த பெரிய மூவ்மெண்ட்டும் கிடையாது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டாடா கன்சியூமர் 4.47% டவுனு, HDFCயோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4.6% டவுன். ஓகேங்களா? ஸோ மேஜர் டவுன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு இது நம்ம சொல்ல முடியாது இந்த ரெண்டு ஸ்டாக்கை தவிர, மீது எல்லாமே மைனர் தான். அதே மாதிரி அப்போ பொறுத்த வரைக்கும் டாடா ஸ்டீல். ஸோ டாடா ஸ்டீலை வந்து ஒன்றுபா கவனிச்சு பாருங்கள். நல்ல ஒரு பையிங் சைடில் டாடா ஸ்டீலும் கோல் இந்தியாவும் கிடைச்சதுன்னா தாராளமாக நீங்கள் பையிங் சைடு ட்ரை பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ். ஸோ STA அப்டேட் அப்படிங்கிறது நம்ம ஸ்பெஷலாக இந்தியன் மார்க்கெட்டுக்காக மட்டுமே அப்டேட்ஸை கொடுத்துட்ருக்கோம். இந்த சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த அப்டேட் உங்களை வந்து சேரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட். ஸோ கரண்ட் வீக்கில் வந்து ஐடிசியோட டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க எக்ஸ் டிவிடெண்ட்னு. ஸோ 14க்கு முன்னாடி உங்களோட டிமார்ட் அக்கௌண்ட்டில் இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹5.25 ஒரு ஸ்டாக்கு கிடைக்கும். ஸோ ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பிகினிங்கில் இருந்தே நம்மளோட சேனலில் இருந்து நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஐடிசி வந்து ஒரு பாக்கெட் மணி ஃபண்டு தான். ஏறத்தாழ ஒரு ₹250 கீழே தான் எப்பவுமே இருக்குது. ஸோ 200-250 அந்த ரேஞ்சு தான் இருக்குது. ஸோ பை பண்ணுறவங்க தாராளமாக அக்குமுலேட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ₹200 ஒரு பெரிய சப்போர்ட் லெவல், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐடிசி பாசிபிலிட்டிஸ் எப்போல்லாம் கிடைக்குது அப்போ பையிங் அவரேஜ் போடுங்க. ஓகேங்களா? அது லாங் டேர்முக்காக, ஷார்ட் கிடையாது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சியோட டிவிடெண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 15th, அதுவும் வந்து ஒரு ₹6 வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் 16ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் கார்பரேஷன் வந்து ஒரு ₹5.50 வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்த 3 ஸ்டாக்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய டிவிடெண்ட் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஸ்டாக். ஸோ இதை வந்து உங்களோட ரேடாரில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களால் இந்த ஸ்டாக்கை வாங்க முடியல, நான் வந்து டிவிடெண்ட் டேட்டில் வரக்கூடிய கேப் டவுனை யூஸ் பண்ணிக்கிறேன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்க்கும்போது ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேஜராக இம்பாக்ட் பண்ணக்கூடிய எந்த விதமான கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் டேஸ்லேயே கிடையாது. கோல் இந்தியா 14, ஈச்சர் மோட்டார் 14, கிராசிம் 14, நெஸ்லே இந்தியா 17. ஸோ இந்த 4 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் கான்ட்ரிபியூஷனெல்லாம் நிஃப்டியில் கிடையாது. ஸோ மேஜராக எதுவும் வந்து இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணாது அப்படிங்கிறத நான் அப்கமிங் 1 வீக்கில் வந்து ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் வேர்ல்டு மார்க்கெட் வந்து இப்போ வரை நமக்கு சப்போர்ட் பண்ணலை. ஸோ வேர்ல்டு மார்க்கெட் சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு பேரிஷ் மொமெண்டம் நம்ம மண்டே கேப் டவுனில் அல்லது ஓப்பன் ஆன உடனே டவுனை நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேட் பிளானை மாற்றிக்கோங்க. அதுக்கு அடுத்தது நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கோர்ஸ்னு ஒரு 11 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், டெக்னிக்கல் மாஸ்டர் கோர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ஸ்விங் ட்ரேடிங் எப்படி பண்ணுறது, ட்ரேடிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நீங்கள் கற்றுக்க முடியும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனோட சீரியஸ் கடைசி ஒரு 2 வீக்ஸாக போயிட்டு இருந்தது. நல்லா பியூட்டிஃபுல்லான ரிசல்ட் உங்களோட சைடில் இருந்து. ஸோ ஆப்ஷன் நம்ம கற்றுக்கணும், அல்லது பையிங்கில் நம்ம லாஸ் பண்ணக்கூடாது, ஆனால் கம்மி அமௌண்ட்டை வச்சுட்டு செல்லிங்கில் அல்லது இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி நான் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆப்ஷனோட சீரீஸ் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். அதே மாதிரி கேம்ரிலா சிபிஆர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ராடேவோட அல்லது ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கோட ஒரு பொசிஷனல், இதுவும் தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். இந்த கேம்ரிலா சிபிஆர் ஸ்ட்ராட்டஜி இதை வச்சு மட்டுமே பண்ணுறவங்க என்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க, ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேம்ரிலா அண்ட் சிபிஆர் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான ஸ்ட்ராட்டஜி. இதை பார்க்காதவங்க யாருன்னா இருந்தால் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்ட்ராடேக்குள்ளே பண்ணக்கூடிய சென்டிமெண்டல் லெவல் அல்லது இன்ஸ்டிடியூஷனல் லெவல்ஸ் அப்படிங்கிறது ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 பிளேலிஸ்ட்டும் மேஜரான பிளேலிஸ்ட், இந்த 3 பிளேலிஸ்ட்டும் பாருங்கள். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 11 வீடியோவில் இருந்தால் இந்த 5 வீடியோஸ் இருக்குது. நீங்கள் வந்து இந்த பேசிக் டெக்னிக்கல் வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஆப்ஷன் மட்டும் பாருங்கள், சிபிஆர் கேமரியில் அதுக்குள்ளவே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் நம்மளோட வியூவை பற்றி நம்ம கிளியராக நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிலே கொடுத்துட்டேன். இப்போ வர நான் பை சைடில் தான் இருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் காலை செல் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன். எனக்கு கேப் டவுன் ஆனாலும் மார்க்கெட் பியரி சைடு போனாலும் அதுக்கு ஈக்குவலான ப்ரீமியம் வந்து நான் ஆப்போசிட்டில் வந்து செல் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் இப்போ வர எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. அதை தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஆப்போசிட்டில் ப்ரீமியம் செல் பண்ணாமல் நீங்கள் நேக்கிட்டாக எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மாட்டுப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஃபியூச்சர் வித் ஆப்ஷன் ட்ரேட் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். வித்தவுட் எட்ஜிங் எப்பவுமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. ஆப்ஷன்லையும் சரி, ட்ரேடிங் அப்படின்னாலே வித்தவுட் எட்ஜிங்கில் நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா அது எப்பவுமே உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஆபத்து தான். ஸோ அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் தெளிவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனோட சீரீஸில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஆப்ஷனை ஒரு முறை தெளிவாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஆப்ஷனில் ட்ரேடிங் எப்படி எடுக்கிறது, பொசிஷனில் எப்படி எடுக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு வியூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சூப்பர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்ம நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது வீடியோ, அதாவது இண்டெக்ஸ் ஸ்டாக்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு 12 ஸ்டாக்ஸ், ஓகேங்களா, மேஜர் கான்ட்ரிபியூஷனில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் எங்கே நம்ம ஆவரேஜ் பண்ணலாம், எங்கே வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை ஏரியா இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஸோ நன்றி, வணக்கம்.